ஹனுமானின் வாளுக்கு இவ்வளவு சக்தி எப்படி வந்தது? பல வரங்களை பெற்று தேவர்களை துன்புரித்து வந்த ராவணனை அழிக்க விஷ்ணு ராமாவதாரம் எடுத்தபோது சிவன் அதன் நோக்கம் உலகத்தை காக்கத்தான் என்பதால் மனம் மகிழ்ந்து விஷ்ணுக்கு சேவை செய்ய விரும்பினார். பார்வதியிடம் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் நான் பூலோகத்தில் அவதரித்து ராமருக்கு தொண்டு செய்ய போவதாகவும் கூறினார். இதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. ஈசன் விளக்கம் சொன்னதும் பார்வதி தேவி சமாதானமாகி அவர் எடுக்க போகும் அவதாரத்தை பற்றி கேட்டார். மனிதனாக அவதாரம் எடுத்தால் தர்மத்திற்கு ஒவ்வாத செயலாக அமையும். குரங்கு அவதாரம் பல காரணங்களால் சிறந்தது. குரங்கிற்கு உணவு, உடை இருக்க இடம் போன்ற தேவைகள் இருக்காது. பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினாள். சிவன் அதற்கு சம்மதித்து குரங்கு அவதாரத்துக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார். சிவன் குரங்காகவும் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால் தான் ஹனுமான் அழகாகவும் அதி பலசாலியாகவும் இருக்கின்றார். ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.